பிரதமர் மோடி அவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே குடும்பத்து ஆட்சி தான் நடக்கு அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு. முழுக்க முழுக்க இவனுடைய பிரச்சாரம் எல்லாமே உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் இருக்குமா? இது ஸ்டாலின் இன்விசிபிள், அவர் தோற்கடிக்கப்பட முடியாதவருங்கிற ஒரு தோற்றத்தை ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுக்கிறது. இது ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பார்க்கிறேன். என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க கையில் எடுப்பாங்க இந்த தேர்தலில்? அவங்க ஆன்டி டிஎம்கே அந்த ஸ்ட்ராட்டஜி தான் கையில் எடுக்கிறாங்க. அதை தவிர கன்ஸ்ட்ரக்டிவா ஒன்றும் பெருசா இல்லை. மோடி மட்டும் கன்ஸ்ட்ரக்டிவா பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு செய்தது அந்த புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்து மோடி பேசுறாரு. மற்றபடி உள்ள எல்லாருமே பேசுனது, அன்புமணி பேசுனது, எடப்பாடி பேசுனதெல்லாம் திமுக எதிர்ப்பு மட்டுமே பண்றாங்க. திமுக எதிர்ப்பு அது நமத்து போச்சு. கலைஞர் இருக்கும்போது திமுக எதிர்ப்பு ஸ்ட்ராங்கா இருந்தது. இன்னைக்கு நாடார் சமுதாயத்து மத்தியில் திமுக எதிர்ப்பு இல்லை. திமுக நாடார்கள் ஆதரிக்கிறாங்க. முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ்ங்கிறத சட்டசபையிலே ஸ்டாலின் பதிவு பண்றாருன்னா அது உண்மையான விஷயம். காமராஜ் அதிகாரம் தான் அதை கொண்டு வந்தது. அப்போ அது இன்னைக்கு முக்குலத்தோர் சமுதாயம், வன்னியர் சமுதாயம், கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு 74க்கு மேலே 64க்கு மேலே நாடார்களுக்கு வளர்ச்சிக்கு காமராஜ் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததான் காரணம்னு அது பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணாரு. அதிகாரம் காமராஜ் தானே.